பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தேவன் கொடுத்திருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 32வது வசனம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 32வது வசனம். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான். புத்திமதியை வேண்டாம் அப்படின்ட்டு அதை கேட்காம போகிறது மட்டும் இல்லை, அதை தள்ளி விடுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆத்துமாவையே வெறுக்கிறாங்க. ஏன்னா அதனால் உண்டாகிறதான அந்த நன்மையை அவங்க வேண்டான்னு அவங்க வெறுத்து தள்ளுறதுனால அவங்களுடைய ஆத்மா அது வெறுக்கப்படுகிற நிலைமைக்கு அது மாறி போகும் அப்படின்னு இந்த வசனத்தில் பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ, இந்த இடத்துல ஆத்துமாவை நேசிக்கிறான் அந்த மாதிரி தானே ஏதாவது வந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடிந்து கொள்ளுதலை கேட்டு திருந்துறது அப்படின்ற அந்த ஒரு காரியம் மட்டும் நடக்காதபடி அவங்க ஞானத்திலே தேறினவர்களாக தன்னுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை அந்த கடிந்து கொள்ளுதலை கேட்டு அபியாசப்படுத்தும் பொழுது அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவங்க ஞானத்தில் தேறி மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க மாறுவாங்க அப்படின்றத இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த புத்திமதியை தள்ளி விடுகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் வராதபடி நம்ம பார்த்து கொள்ளணும். நமக்கு புத்திமதி அப்படின்னும்போது தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறது அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நமக்கு அநேக நேரங்களில் நமக்கு பிரசங்கத்து மூலமாக நம்ம நிறைய கேட்குறோம். வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைய புத்திமதிகளை கொடுக்குறார். அது வரும்போது இது எனக்கு இல்லை, இது அவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி விட்டுட்டு போகாதபடி அதை கேட்டு அதை கவனித்து அதுக்காக ஜெபிச்சு இந்த காரியத்தில் நான் மாறணும் அப்படின்னு நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் நமக்குள்ள கிரியை நடப்பித்து அற்புதமாக நம்ம மாற்றுறதை நம்ம பார்க்க முடியும். அதாவது நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆரம்பித்த நாட்களில் நமக்குள்ளே இருந்த ஒழுங்கினங்கள் நமக்குள்ளே இப்போ இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அதுக்காக நம்ம பெரிய முயற்சிலாம் பண்ணியிருக்க மாட்டோம். தொடர்ந்து நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிச்சிருப்போம், இது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எங்களுக்குள்ளே இருக்கே ஆண்டவரே, அதை நீக்கி போடுங்க அப்படின்ட்டு. எப்படி ஆண்டவர் நீக்கினார்னே தெரியாது. இப்போ நம்ம நினச்சி பார்த்தா அப்படி ஒரு காரியம் தேவனுக்கு பிரியம் இல்லாதது நம்ம வாழ்க்கையில் இருந்துதா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்மளை ஆண்டவர் மாற்றிருக்கார். அப்போ நம்ம அந்த புத்திமதிகளை நம்ம தள்ளி விடாதபடி நமக்கு நேரம் வருகிறதான புத்திமதிகளை நம்ம கேட்டு ஞானம் அடையக்கூடிய நபர்களாக இருக்கணும். அடுத்து நீதிமொழிகள் 19வது அதிகாரம் பாருங்கள். நீதிமொழிகள் 19:20. உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். அந்த முந்தின வசனத்தில் சொன்ன மாதிரியே அந்திய காலத்தில் எப்படி ஞானமுள்ளவனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆலோசனையை கேட்கணும், புத்திமதியை ஏற்றுக்கொள்ளணும்னு அதே வசனத்தை இந்த வசனம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்ம ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுகிற நபர்களாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம். தேவனும் அதைத்தான் விரும்புகிறார். இதை குறித்து ஒரு 2 சம்பவங்களை நம்ம வேதத்திலிருந்து பார்ப்போம். 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து. 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 11வது வசனம். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்க தரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. அதாவது 21 வயசில் ராஜாவாகிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான். 21 வயசில் நம்ம பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் முடித்து காலேஜ் முடிக்கிறதே பெரிய விஷயம். நல்லது கெட்டது தெரியாத ஒரு வயசு மாதிரி தான் அது போயிட்டுருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் ராஜ்யபாரம் கொடுக்கப்படுது. ஆனால் கொடுக்கப்படும் பொழுது அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை அவன் செய்கிறான்.
அப்படி செய்கிறான் அப்படின்னும்போது அவனுக்காக தேவனுடைய வார்த்தையை உரைக்கக்கூடிய எரேமியா என்கிற தீர்க்கதரிசி அவருக்கு தேவ வார்த்தையை உரைக்கிறாரு, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணல, அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்து பாருங்கள் 13வது வசனம், 36-13. தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்து கொண்ட நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அப்போது இன்னும் அந்த புத்திமதியை கேட்கும்போது திருந்தணுன்ற எண்ணம் துளி கூட இல்லாதபடி இன்னும் தனக்கு கேடு வர்றதுக்கு இன்னும் என்னென்ன உண்டோ அந்த மாதிரி காரியங்களை அவன் வாழ்க்கையில் செய்கிறான். அந்த நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமாக கலகம் பண்ணுறான். ஆண்டவர்கிட்ட திரும்பவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அப்படி ஒரு வைராக்கியமான அந்த தன்னுடைய பாவத்திலேயே நிலைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை தள்ளும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்பவே அந்த காரியங்கள் மோசமாக போகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து 14வது வசனத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப அருவருப்புகளை செய்கிறாங்க, ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறாங்க. 15வது வசனம் பாருங்கள், அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கம் உள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் இருந்தபடியால் அது மாத்திரம் இல்லை, தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பாற்றணுன்ற எண்ணம் ஆண்டவருக்கு இருந்தபடியினால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே தன்னுடைய ஸ்தானாபதிகளை அனுப்பினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் ஏதோ ஒரு விதத்தில் மீட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை அவர் செஞ்சுட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த சிதேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படி அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலையும் தேவன் போராடி கொண்டே தான் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே நம்ம பார்த்தோன்னா நம்ம உடனே ஒரு நாள் திடீர்னு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம், ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எத்தனையோ தரம் ஆண்டவர் தொடர்ந்து நம்மக்கிட்ட போராடிட்டு இருந்து அந்த காரியங்களெல்லாம் நம்ம வேண்டாம் வேண்டாம் நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே வந்திருப்போம். திடீர்னு ஒரு கட்டத்தில் ஆண்டவரை விட்டு தப்பிக்கவே முடியாதுன்ற மாதிரி அந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருப்போம். அது மாதிரி அந்த நெருக்கங்கள் வரும் பொழுது தேவனை தேட வேண்டியது அவசியம். தொடர்ந்து ஆண்டவர் போராடும் பொழுது அதை தட்டி கழிச்சிட்டே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துறார், தேவனுடைய வார்த்தைகள் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளை தாழ்த்த வேண்டியது அவசியம். தாழ்த்தாதபடி இந்த சிதேக்கியா ராஜா மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. 16வது வசனம் பாருங்கள், ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்க தரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. அதாவது வேண்டாம் அப்படின்னு தள்ளி விடுறதே பெரிய தப்பு, அதனால் இப்படிப்பட்ட இது நடக்கும் அப்படின்னு நம்ம முதல் வசனத்தில் பார்த்தோம். அந்த ஆத்துமாவை வெறுக்கக்கூடிய அளவுக்கு அந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணுறாங்க, அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்கிறாங்க, தீர்க்க தரிசிகளை நிந்திக்கிறாங்க. இப்படி ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் செய்யும் பொழுது கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது அப்படின்னு பார்க்குறோம். வெறும் கோபப்படுறது மட்டும் இல்லை, கோபத்திலேயே உச்சகட்டமான ஒரு நிலைமை, உக்கிர கோபத்தோடு ஆண்டவர் நிர்மூலமாக்கும்படியாக அந்த அளவுக்கு இறங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சூழ்நிலை மாறி போகுது. சகாயம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு பார்க்குறோம். ஒரு துளி கூட சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதிகமான அந்த கோபாக்கினை வர்றதை நம்ம பார்க்க முடியும். 17வது வசனத்தில் பார்த்தா அவங்க எல்லாரும் சங்கரிக்கப்படுறாங்க, ஒருத்தரும் தப்ப விடலை அப்படின்னு பார்க்குறோம். அந்த 17வது வசனத்தில் கடைசி பகுதி பாருங்கள், எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க தப்பிக்கவே முடியாதபடி ஆகுது. எல்லாருமே பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுறாங்க, தேவாலயத்தில் உள்ள பொருட்கள் கொள்ளையிடப்படுது. மொத்தத்துக்கு அந்த தேசமே அழிக்கப்பட்டு அது தீக்கிரையாக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு
அந்த தேசம் வந்து அழிந்து போகுது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த சிதேக்கியா ராஜாவுடைய இருதய கடினம். முதல்ல தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி தனக்கு நேராக வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்காதபடி, அதுக்கு நேராக தன்னை தாழ்த்தாதபடி, தொடர்ந்து தேவனுடைய ஸ்தானாபதிகள் தனக்கு வரும்பொழுது அவங்களெல்லாம் அலட்சியம் பண்ணி, பரியாசம் பண்ணி, நிந்தித்து, இந்த மாதிரி காரியங்கள் செய்ய செய்ய தேவனுடைய உக்கிர கோபம் அவர்கள் மேலே மூழுது. அவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறாங்க. வேதத்தில் நம்ம பார்ப்போம், இந்த பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் நடுவில் எவ்வளோ பேஜ் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு பக்கம்தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஆண்டவர் மௌனமாக ஆயிட்டார். அந்த இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் வந்து அதை குறிப்பிடுறாங்க. ஏன்னா அந்த நாட்களில் தேவனுடைய சத்தம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு அமைதியாக இருக்குது. அந்த இருண்ட காலம் 70 ஆண்டுகள் முடிஞ்சு தான் ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் மறுபடி தன்னுடைய ஜனங்களை மீட்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு திருப்பி இறங்குறார். அப்போ அந்த அளவுக்கு கோபத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு அந்த கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணும் பொழுது அப்படி ஆகுது. இதே நம்ம யோனா தீர்க்கதரிசியை பார்ப்போம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அந்த யோனா தீர்க்கதரிசி வர்றதுக்கே எவ்வளோ போராட்டம் அப்படின்னு நம்ம எல்லாம் வாசித்த ஒரு காரியம்தான். 2 அதிகாரத்துலேயும் அதை குறித்த காரியங்கள் தான் நம்ம பார்க்க முடியும். நினிவேக்கு போன ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் இவர் நினிவேக்கு போகாதபடி தர்ஷீஷுக்கு போய் அதுக்கப்புறம் புயலில் சிக்கி கடலுக்குள்ளே போடப்பட்டு மீனால் மீட்கப்பட்டு அதுக்கப்புறமா ஆண்டவர் கிருபையாக இறங்கி மறுபடியும் இந்த நினிவே நகரத்துக்கு கொண்டு வரார். கொண்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இவர் அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்கிறாரு, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அடுத்த வசனமே பார்த்திங்கன்னா 5வது வசனம் பாருங்கள். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடித்து கொண்டார்கள். அடுத்த வசனத்திலேயே இந்த நினிவேயின் ஜனங்கள் வந்து மனம் திரும்புறதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் யோனா பயந்தது எதுக்கு அப்படின்னா, அவங்க ரொம்ப இருதய கடினமான ஜனங்கள், கேட்க மாட்டாங்க, அவங்கள நம்ம தேடி போய் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு தான் அவன் எப்படியாவது தப்பிச்சிடலான்ற அளவுக்கு அவன் முயற்சி பண்ணான். ஆனால் இங்கே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பெருசாக அவன் விளக்கமாக சொன்னான் அப்படின்லாம் சொல்லப்படலை. ஒரே ஒரு வசனத்தில் முடிஞ்சிருது, இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும்தான் அவன் சொல்கிறான். சொன்ன உடனேயே அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, உடனே விசுவாசிக்கிறாங்க. உபவாசம் செஞ்சு எப்படியாவது தேவன்கிட்ட இறக்கம் கிடைக்கணுன்ற அளவுக்கு அவங்க மனம் திரும்புகிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த ராஜா வந்து எல்லாரையும் உபவாசம் இருக்க சொல்லி அவர் வேறு சொல்லுவார், ரெட்டுடுத்தி கொள்ளுவாங்க, மிருக ஜீவன்களுக்கு கூட ஆகாரம் கொடுக்கக்கூடாது, எல்லாமே வந்து ஃபாஸ்டிங் தான், எல்லாருமே ஃபாஸ்டிங் தான் அப்படின்னு அந்த அளவுக்கு ராஜாவுடைய கட்டளை வந்து நினிவேல எல்லாம் அப்படி இருக்கும். அதான் அந்த 7வது வசனம் பாருங்கள். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்தது தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன பண்ணணும், இனிமேல் நினிவே கவிழ்க்கப்படக்கூடாது அப்படின்னா நம்ம எல்லாருமே மனம் திரும்பணும். நம்ம மட்டும் இல்லை, மிருக ஜீவன்களுக்கு கூட ஆகாரம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த உபவாசத்தை ஒரு கடுமையான உபவாசமாக அவங்க ஆசரிக்கிறாங்க. அப்படி அவங்க தேவனை நோக்கி கூப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த 9வது வசனத்தில் சொல்கிறத பாருங்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். அவங்களுக்கே தெரியுது, இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்த இந்த காரியத்தினால கண்டிப்பாக தேவ சமூகத்திலேருந்து ஒரு உக்கிர கோபந்தான் நம்மளை நோக்கி கடந்து வந்திருக்கு அப்படின்ட்டு.
ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே அந்த வசனத்தை விசுவாசிக்கிறாங்க, அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறாங்க, மனம் திரும்புகிறாங்க. உடனே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவனை நோக்கி அவங்க மன்றாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இவங்க சொன்ன மாதிரியே யாருக்கு தெரியும், ஒருவேளை ஆண்டவர் இறங்குவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் உடனே வந்து மனம் இறங்குறார். நம்ம இந்த நினிவே ஜனங்கள் அழிக்கப்பட்டதாக நம்ம பார்க்கவே இல்லை. ஆண்டவர் மனம் மாறி அவங்களுக்கு செய்யணும்னு நினச்சிருந்த தீங்கை விட்டு அவர் மனம் மாறினார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். 10வது வசனத்தில் அந்த வார்த்தைகள் இருக்குது. அப்போது நமக்கு நேராக அந்த புத்திமதிகள் வரும்பொழுது நம்ம அதை தள்ளி விடுறோமா, இல்லைன்னா அந்த புத்திமதிகளை நம்ம கேட்டு அந்த புத்திமதிகளை கேட்டு ஞானம் அடையக்கூடிய நபர்களாக இருக்கிறோமா அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த காலை வேளையில் நம்ம யோசிக்க வேண்டியது அவசியம். அதாவது ஒரு சின்ன பையன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கான். ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், காப்பாற்றப்பட முடியாது அப்படின்ற அளவுக்கு கிட்டத்தட்ட விஷம் அதிகமாக பரவிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது, அப்போ ஒரு வழியாக அவனுக்கு கிருபையாக ஆண்டவர் இறங்குனதுனால அந்த விஷம் பரவிக்கிட்டு இருக்குது, காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன அந்த காரியம் டக்குன்னு மாறுது. அவனுக்கு வந்து ஆண்டவர் ஜீவனை கொடுக்குறாரு. மறுபடியும் அந்த ட்ரீட்மெண்ட்டில் முன்னேற்றம் ஏற்படுது, காப்பாற்றப்படுறான். அப்போ அவன் கண் விழித்து பேசும்போது அவன் சொன்னது என்னென்னா, உடனே அவங்க அப்பா அம்மாட்ட என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் அவன் முதல்ல சொன்னான். ஏன் அப்படி, ஏன்பா நீ பொழைச்சதே பெருசு, என்ன முழிச்ச உடனே கண் முழிச்ச உடனே இப்படி மன்னிச்சிருங்க அப்படின்றியே அப்படின்னா, அப்போ அவன் சொன்னது, அதாவது என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி பாலைவனத்துக்கு அவங்க போகிறாங்க. அவங்க காரில் தேவையான அந்த காரியங்களை எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்க. போய் அவங்க இருந்து அந்த நைட்டு ஸ்டே பண்ணி அந்த வித்தியாசமான ஒரு அனுபவத்துக்காக ஃபாரினில் இப்படிலாம் பண்ணுறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி அவங்க போய் ஸ்டே பண்ணுறாங்க. அந்த நைட்டில் ஒரு மாதிரி இருந்தாலும் காலையில் விடிஞ்ச உடனே அந்த இது பார்க்குறதுக்கு ஒரு இதமான சூழ்நிலையாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் எழும்பி கிளம்புறான். அப்போது கிளம்பும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ செப்பல் போட்டு போகாத, ஷூ போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்து அந்த ஷூ போடுறது அப்படின்னா நம்மளே பாஸ்டர் அது நிறைய நேரம் சொல்லுவாங்க, ஷூ போடணுன்னா நம்ம காலில் நம்மளே உழ வேண்டியிருக்கு அப்படின்வாங்க. அதாவது அது குனியணும் கட்டணும் அப்படி நிறைய வேலை இருக்குன்ற மாதிரி அவன் வந்து அந்த ஷூ போடணுன்ற காரியத்தை அலட்சியம் பண்ணிவிட்டு செப்பல் ஒரு ஸ்லிப்பரை போட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். கொஞ்சம் தூரத்தில் போன உடனேயே என்னமோ அவனை கடிச்சிருது. அது தேளா பாம்பா ஒன்றுமே அவனுக்கு தெரியல. ஆனால் அப்படியே கடுத்துக்கிட்டு வருது. அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட பெற்றோர் வந்து அவனை தூக்கி காரில் போட்டுக்கிட்டு அவங்க வேக வேகமாக போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றாங்க. அதுக்குள்ளேயே அவனுக்கு விஷம் வந்து அதிகமாக பரவி தான் இந்த சிச்சுவேஷன் ஆகுது. அதாவது அந்த ஒரு வார்த்தை, ஸ்லிப்பர் போடாத, ஷூ போட்டுட்டு போ அப்படின்னு அவங்க சொன்னதை அவன் என்ன பண்ணுறான், அலட்சியம் பண்ணுறான். வேண்டாம், நம்ம சும்மா அந்த ஸ்லிப்பர் போட்டு போனாலே போதும், வெளிச்சமாக தானே இருக்குது, என்ன ஆகிட போகுது அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஈஸியாக அந்த இடத்த ஈஸியாக நினச்சிக்கிட்டு அவன் போகும் பொழுது, அது பாலைவனம் அப்படின்னும்போது அங்கே இருக்கிறது கொஞ்சம் பாய்சனஸாகவே தான் இருக்கும். ஆனால் அவனுடைய அந்த வயசுக்கு அது புரியாதபடி பெற்றோருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணும்போது அவனுடைய ஜீவனுக்கே பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு ஆகுது. ஆனால் அவன் காப்பாற்றப்படும் பொழுது அவனுடைய தவறை அவன் உணர்ந்து முதல்ல அவங்க பெற்றோர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். எல்லாம் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு சில நேரத்தில் சில ஆலோசனைகள் வரும் பொழுது நம்ம அதை தள்ளி விட்டுட்டு போகாதபடி அந்த ஆலோசனையை கொடுக்குற தேவன்கிட்ட நம்ம மனம் திரும்பும் பொழுது, எப்படி நினிவேயின் ஜனங்கள் புறஜாதியாக அவங்க இருந்த போதிலும் கூட, புறஜாதிகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் இரக்கம் கிடைக்காது, அவங்கெல்லாம் ஆண்டவரை தேடலை அப்படின்னு தான் நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஆனால் நம்ம முதல்ல பார்த்த சம்பவத்தில் சிதேக்கியா ராஜா தேவனை அலட்சியம் பண்ணினதுனால அவங்க தேவனுக்கு சொந்த ஜனங்களாக இருந்த போதிலும் கூட ஆண்டவர் அவங்கள வந்து அந்த பாபிலோனுக்கு விற்று போட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க புறஜாதிகளாக இருந்த போதிலும் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு செய்யணும்னு நினச்ச தீங்கை விட்டு அவர் மனம் மாறினதை நம்ம பார்க்க முடியுது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நேராக வருகிறதான ஆலோசனையை நம்ம தள்ளி விடாதபடி அந்த ஆலோசனையை கேட்டு நம்ம ஞானம் உள்ளவர்களாக மாறுவோம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம்.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, புத்தி மதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான் என்று சொல்லி அப்பா, அந்த வசனத்தை நீங்கள் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களேப்பா. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, புத்தி மதியை கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான் என்று சொல்லியிருக்கீங்களே. நாங்கள் கடிந்து கொள்ளுதலை கேட்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, அந்த சிதேக்கியா ராஜாவை போல இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அல்ல தகப்பனே. அப்பா, எங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது நாங்கள் எங்களை தாழ்த்த உதவி செய்யுங்கப்பா. எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தல, தொடர்ந்து தீர்க்கதரிசிகளை பரியாசம் பண்ணான், நிந்தித்தான், ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணான். ஆனால் அதனால் அவனுக்கு வந்ததான தீமை அதிகமான தீமையாக இருக்கிறதே. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, எங்களை நோக்கி உம்முடைய வார்த்தைகள் வரும்பொழுது நினிவேயின் ஜனங்கள் புறஜாதிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் மனம் திரும்பினது போல நாங்களும் மனம் திரும்ப அப்பா, தேவன் எங்களுக்குள்ளே எதிர்பார்க்கிற மாற்றங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, ஒரு கீழ்ப்படிதலின் ஆவியை அப்பா நீங்கள் எங்களுக்கு கட்டளையிடுங்க ராஜா. அப்பா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற வேத வசனத்தின்படி மனம் திரும்பலன்னா அப்பா, சமீபித்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதே. அப்பா, நீங்கள் எங்களை நோக்கி கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, இருதயத்தை நாளுக்கு நாள் கடினப்படுத்தாதபடி, இது எனக்கு இல்லை, இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கல அப்படின்னு அந்த காரியத்தை குறித்து உணர்வே இல்லாதபடி இருக்கக்கூடாதுப்பா. அப்படிப்பட்ட உணர்வில்லாத இருதயம் இல்லாதபடி அப்பா, உணர்வுள்ள ஒரு ஆவியை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீங்கள் கட்டளை இடுங்க ராஜா. அப்பா, தேவ பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தில் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இடைப்படுங்க, ஒவ்வொருவரையும் பேராய் சந்திங்கப்பா. எந்தெந்த மாற்றங்களை தேவ பிள்ளைகளுக்குள்ள நடப்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாற்றங்களை முற்றிலுமாய் நீங்கள் நடத்துங்க ராஜா. அப்பா, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. உம்முடைய சமூகத்தில் மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஒவ்வொருவரும் இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த காலை வேளையில கூட உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உம்முடைய சமூகத்திலே நேரத்தை செலவழிக்கவும் தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக இந்த நாளிலே கூட இந்த காலை ஜெபத்திலே வாஞ்சையோடு கூட வந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் அப்பா ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் ராஜா. தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க புறஜாதி அப்பா பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறபடி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ராஜா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, குடும்பத்தில் உள்ள பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கரம் அப்பா தேவ பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும் அப்பா. எல்லா விதமான விபத்துக்களுக்கும் ஆபத்துக்களுக்கும் தேவன் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறிசொல்லுதலும் இல்லை என்ற வேத வசனத்தின்படி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்ப முயற்சிக்கிற எல்லா விதமான அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே பரலோக அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படட்டும் இந்த காலை வேளையிலே. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருவேளை சத்துருக்கள் அப்பா ஏதாயிலும் காரியங்கள் செய்ய முயற்சித்தாலும் அவைகளெல்லாம் பரலோக அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படட்டும் அப்பா.
பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் இருக்கட்டும் அப்பா. இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளுங்க ராஜா. சரீரத்திலும் நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ராஜா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று வாக்குத்தத்தம் செய்தவர் அப்பா. நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் எந்த வாதையோ வியாதியோ வராதபடி தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த வேளையில் கூட அப்பா எங்களுடைய சபைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. சபையை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிங்க அப்பா. சபையை தேவன் இன்னும் பெருக பண்ணுங்க ராஜா. சபையில் இன்னும் அநேக ஆத்துமாக்கள் கூட்டி சேர்க்கப்பட அப்பா, தேவனுடைய வார்த்தை ஒரு சிறு கூட்டத்துக்கு மாத்திரம் பிரயோஜனமாக இருக்கிறது என்று அல்ல தகப்பனே. அப்பா, நீங்கள் கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்தங்களின்படியாக அநேக ஆயிரங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாய் கடந்து போகக்கூடிய அளவுக்கு தேவன் அற்புதமாய் சபையை பெருக பண்ணி ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்துங்கப்பா. சபைக்கு விரோதமாய் போராடுகிறதான எல்லா விதமான அந்தகார கிரியைகளும், எல்லா விதமான எல்லை பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் அப்பா. அப்பா, ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எல்லாவற்றையும் சுதந்திரிக்கத்தக்கதாக கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. தொடர்ந்து நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. இந்த காலை ஜெபத்தையும் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகர் இந்த காலை ஜெபத்தில் கலந்து கொள்ள தேவன் கிருபை கொடுங்கப்பா. விசேஷமாய் விசுவாச பிள்ளைகள், சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கூட வாஞ்சையோடு கூட இந்த காலை ஜெபத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையும் தவணத்தையும் தேவன் கட்டளையிட வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வெறுமனே நாங்கள் சொல்லுகிறதுனால அப்பா விசுவாச பிள்ளைகள் மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நீங்க கிரியை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கிரியை செய்யுங்க. காலை நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்ற வேத வசனத்தை விசுவாசித்து ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் காலை ஜெபத்திலே வாஞ்சையோடு கூட கலந்து கொள்ள, அதனால் வருகிற பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள கிருபை கொடுங்கப்பா. உம்முடைய கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள்.